இந்த தாந்திரிக பூஜைன்னு சொல்லுவாங்க கேரளாவில். அந்த தாந்திரிக பூஜை பண்ணியிருக்கிறதுனால இங்கே ஒருத்தர் வராங்க அப்படின்னா அவங்களோட பிரச்சனை சரியாகிற மாதிரி தான் வருவாங்க. செய்வனை செஞ்சுருக்காங்க, இல்லை ஏவல் பண்ணியிருக்காங்க, இறந்து போன ஆத்மாக்கள் ஏவியிருக்காங்கன்னா அதே மாதிரி அந்த 8 நாளுக்குள்ளே அவங்க வீட்டில் ஏதாவது எந்த கஷ்டத்துன்னு வந்தாங்களோ அந்த கஷ்டத்துலேருந்து ஒரு விடிவு கிடைக்கும். அப்படி கேட்டு வரவங்களுக்கு நம்ம பதில் சொல்லும் போதே, நம்ம பிரச்சனை பார்த்து சொல்லும் போதே அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடும். அப்படி செஞ்சவங்களுக்கெல்லாம் நடந்து கொண்டிருக்கவங்கலாம் இங்கே வந்து பயன்பெற்றவர்கள் பலர், அல்லது அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்க மாதிரியோ, இல்லை நம்ம மூலியமாக வந்து பார்த்தோன்னா நம்மள மாதிரியோ, இல்லை ஒரு பெண் மாதிரியோ போயிட்டு இங்கே இருக்கக்கூடிய அம்பாவில் வந்து பேசியிருக்காங்க. தெய்வத்தை வச்சு பார்க்கறதுனால வரக்கூடிய நபர் எதுக்காக வந்திருக்காங்க, இங்கே வர்றவங்க வந்து என்ன மாதிரியான பிரச்சனைகள் வர்றாங்கன்னு சொன்னீங்க. இப்போ இது தீர்க்கக்கூடியது சொன்னீங்க இல்லையா? இத்தனை வருஷம் அனுபவத்தில் முதல் தடவை வர்றவங்க என்ன மனநிலையில் வர்றாங்க, அடுத்தடுத்து வரும்போது அந்த மனநிலையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் இங்கே ஏற்படுது? அதாவது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய சாமியங்களையும் நிறைய மந்திரவாதிகளும் நிறைய சேனலில் பார்த்துட்டு போய் லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணிவிட்டு 5 லட்சம் செலவு பண்ண, 3 லட்சம் செலவு பண்ண, 7 லட்சம் செலவு பண்ணலாம் சொல்லுவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வரும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வியே தான் வருவாங்க. எத்தனையோ இடம் போயிட்டேன், இங்கே வந்தால் சரியாயிடுமா அப்படின்ற மாதிரி கேட்டு தான் வருவாங்க. அப்படி கேட்டு வரவங்களுக்கு நம்ம பதில் சொல்லும் போதே, நம்ம பிரச்சனை பார்த்து சொல்லும் போதே அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடும். அதுக்கப்புறம் நான் ஒரு பூஜைகள் பண்ணி தரும்போது நான் வந்து பார்த்தோன்னா நிறைய பேசுறது கிடையாது, நிறைய நம்ம எந்த சேனல்லையும் போகிறது கிடையாது, நிறைய பேசுறது கிடையாது. ஆனால் வந்து பார்த்தோன்னா இங்கே சாமியை பூஜை பண்ணி கொடுத்துனாவே சாமி ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து அவருடைய வீட்டில் இறந்தவங்க மூலியமாகவோ, அல்லது அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்க மாதிரியோ, இல்லை நம்ம மூலியமாக வந்து பார்த்தோன்னா நம்மள மாதிரியோ, இல்லை ஒரு பெண் மாதிரியோ போயிட்டு இங்கே இருக்கக்கூடிய அம்பாவில் வந்து பேசியிருக்காங்க. அப்போ பேசும்போதே அவங்களுக்கு ஒரு ஆதல் கிடச்சிருது. அதே மாதிரி அந்த 8 நாளுக்குள்ளே அவங்க வீட்டில் ஏதாவது எந்த கஷ்டத்துன்னு வந்தாங்களோ அந்த கஷ்டத்துலேருந்து ஒரு விடிவு கிடைக்கும். அதே மாதிரி இப்போ 5 வருஷம் பிரிஞ்சிருந்தேன், 4 வருஷம் பிரிஞ்சிருந்தேன், 3 வருஷம் பிரிஞ்சிருந்தவங்க கூட இங்கே வந்து போயிட்டு ஒரு வாரத்தில் பிளாக் லிஸ்ட்லேருந்து எடுத்தாங்கன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நடக்கிறதுனால உடனே நம்புகிறாங்க. அதே மாதிரி இங்கே வரக்கூடிய நபர்கள் மூலியமாக, அதாவது 5 வருஷமாக வாங்குறாங்க, 4 வருஷமாக வாங்குறாங்க, 3 வருஷமாக வாங்குறாங்க, அதாவது 3 அமாவாசை 3 பௌர்ணமி கலந்தனால பிரச்சனை சரியாகுதுன்னு தொடர்ந்து வரவங்களும் இருக்காங்க. அப்போ வரவங்கக்கிட்ட வந்து இங்கே கேட்குறாங்க உங்கள் பிரச்சனை சரியாயிடுச்சான்னு. அவங்க நடந்த விஷயத்த கேட்கும் போதே அவங்களுக்கு அப்படியே முழு மனசாகிடுறாங்க. அப்போ முழு மனசாகும் போது அடுத்து அவங்க சொல்லி தான் 10 பேர் வராங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கும் பார்த்தீங்கன்னா எந்த வகையான விளம்பரம் கிடையாது. வரக்கூடிய நபர்கள் சொல்லி அவங்களுக்கு நடந்ததை வச்சு தான் மற்றவங்க வராங்க. இப்போ நிறைய பேர் வந்து நிறைய இடங்களுக்கு போனோம், எங்களுக்கு அதில் திருப்தி இல்லைன்னு சொல்லி நிறைய இடங்களில் காதுபட கேட்க முடியுது. நான் கொடுத்த பணத்தை திருப்பி கொடுங்க, நீங்கள் செஞ்சது வந்து எங்களுக்கு இன்னும் சரியாக ஆகலை அப்படின்னு சொல்ல மாதிரி. இப்போ இங்கே வந்து அது மாதிரி செஞ்சுட்டு உங்ககிட்ட அந்த மாதிரி வாக்குவாதங்கள் அந்த மாதிரி எதுவும் ஏற்பட்டிருக்கா? கடவுள் புண்ணியத்தில் நான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வராகி பீடத்தை வந்து 12 வருஷமாக வந்து சென்னை கேகே நகரில் நஷ்டபாகத்தை வச்சுருக்கோம். ஆனால் இந்த இடத்த விட்டு நான் மாறவும் இல்லை, என் ஃபோன் நம்பரும் மாற்றலை. ஆனால் என்ன விஷயம்னா இதுவெல்லாம் என்னுடைய கமெண்ட்ஸ் சேனலில் கூட எந்த ஒரு வகையான நெகட்டிவ் கமெண்ட்ஸும் வந்தது கிடையாது. அதுக்கான ஆதாரங்களும் இருக்குது. ஏன் அப்படின்னு சொன்னால் நம்ம செய்யக்கூடிய பூஜைகள் நான் ஃபஸ்ட்டே பிரசனம் பார்ப்போம். பிரசனம் பார்த்து செய்கிற மாதிரி இருந்தால் தான், நடக்கிற மாதிரி இருந்தால் தான் அவங்ககிட்ட பைசாவே வாங்குவோம். அதே மாதிரி திரும்பி தர மாதிரியோ, இல்லை அவங்க வந்து கேள்வி கேட்குற மாதிரி எந்த ஒரு வகையான சந்தர்ப்பங்களையும் நம்ம உருவாக்கிறது கிடையாது. அவங்க செய்யும் போதே இத்தனால முடியும் நடக்கும் அப்படின்னா அந்த நடக்கிற மாதிரி இருந்தால் தான் நம்ம பூஜை எடுத்து செய்கிறோம். அப்படி செஞ்சவங்களுக்கெல்லாம் நடந்து கொண்டிருக்கவங்கெல்லாம் இங்கே வந்து பயன்பெற்றவர்கள் பலர். அதில் வந்து வெளியே காட்டிக்கொள்வர் சிலர், காட்டாமல் இறைவன் நம்பிக்கையோடு சாமிக்கு வந்து புடவை வைக்கிறவங்க, காப்பு வைக்கிறவங்க, அதுக்கப்புறம் இனிப்பு பலகாரம் வைக்கிறவங்க, கல்யாணம் பண்ணவங்க சீர்வாசை செய்கிறவங்க, இது மாதிரி ஏராளமான பக்தர்கள் வந்து இங்கே கலந்து கொள்கிறாங்க. இங்கே வரக்கூடிய பக்தர்கள் தினந்தோறும் ஒரு இடத்துல வந்து பார்த்தா எந்த ஒரு விளம்பரமும் இல்லாமல் குறைஞ்சது ஒரு நாளைக்கு 15லேருந்து 20 பேர் வராங்க அப்படின்னா அதுக்கு காரணம் இங்கே வரக்கூடிய மக்களுடைய நம்பிக்கையும், அதே மாதிரி நடக்கக்கூடிய விஷயங்களை வச்சு தான் அவங்க சொல்லி தான் வருவாங்க. வரவங்க வந்து நடந்துட்டு அவங்க 10 பேர் சொல்லி அவங்க மூலியமாக தான் வராங்க, அது மூலியமாக தான் நடந்துட்டு. இப்போ இங்கே வரணும்னா கூட ஒரு சில விஷயங்கள் அவங்களுக்கு தடையாக இருக்கும். பல தடைகளை மீறி தான் இங்கே வந்து ஒரு தீர்வு கிடைக்கும். அந்த தடைகளுக்கு உண்டான விஷயங்கள் வந்து அவங்க கர்மாவை தான் அவங்க தடுத்து இங்கே, அதாவது பூர்வ ஜென்ம கர்மாவின் மூலியமாகவும் அவங்க செய்யக்கூடிய பாவங்கள் மூலியமாகவும், தெரிந்தும் தெரியாமல் செய்யக்கூடிய பாவங்கள் மூலியமாகவும், அதே மாதிரி ஒருத்தருக்கு செய்வனை செஞ்சுருக்காங்க, இல்லை ஏவல் பண்ணியிருக்காங்க, இறந்து போன ஆத்மாக்கள் ஏவியிருக்காங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி புனித ஸ்தலங்களையும் சரியான பூஜை பண்ணக்கூடிய இடத்துக்கும் போக முடியாது. ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க என்கிட்ட 6 மாதத்துக்கு முன்னாடி நம்பர் வாங்கினேன் ஒருத்தர்கிட்ட, ஆனால் வர முடியல, இன்னி தான் வர முடியுதுன்னு. அவங்க தசாபுத்திகள் மாறும்போது, அவங்களுடைய கோச்சாரங்கள் மாறும்போது, விதிப்பலன் வரும்போது இங்கே வருவாங்க. அப்படி வரும்போது அவங்க பிரச்சனை சரி பண்ண முடியும்னா தான் இங்கே வர முடியும். இல்லைன்னா இந்த இடத்துக்கு வர முடியாத அளவுக்கு தான் நான் இங்கே வந்து இந்த பீடத்தை சுற்றி யந்திரங்கள் வச்சுருக்கோம். அதேமாதிரி பீடத்தை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா மந்திர தந்திர பூஜைகள் பண்ணி வச்சுருக்கோம். இந்த தாந்திரிக பூஜைன்னு சொல்லுவாங்க கேரளாவில். அந்த தாந்திரிக பூஜை பண்ணியிருக்கிறதுனால இங்கே ஒருத்தர் வராங்க அப்படின்னா அவங்களோட பிரச்சனை சரியாகிற மாதிரி தான் வருவாங்க. அதாவது இங்கே காசு கொடுத்தா தான் சரியாகுன்றது கூட கிடையாது. வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு போனாலே உடனே நடக்குது.
அது பேரில் தான் வராங்க. டெய்லியும் சாயந்தரம் 5 மணிலேருந்து நைட்டு 10:30 மணி வரலும் எனக்கு வந்து ஜனம் குவிறாங்க அப்படின்னா இங்கே வந்து நடக்கிறத வச்சு தான். இப்போ சில பேர் வந்து அனுபவத்தை வச்சு தான் ஒரு சில இடத்துக்கு போய் பார்க்குறது இருப்பாங்க. இப்போ இங்கே வர்றவங்க வந்து உங்களை பார்த்துட்டு ரொம்ப வயசில் ரொம்ப சின்ன பையன் மாதிரி இருக்கீங்க, உங்களுக்கு இதில் எப்படி அனுபவம் இருக்கும், எங்கள் பிரச்சனையை எப்படி தீர்ப்பீங்க, அந்த மாதிரி ஒரு 2 மனசோட வந்தவங்க அவங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு இங்கே என்ன நடந்தது? இல்லை, இங்கே இந்த பில்டிங்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு கிறிஸ்டின் அம்மாவே என்னை வந்து ஃபஸ்ட்டு பார்க்க வரும்போது, நான் சொல்கிறது வந்து 5 வருஷம் முன்னாடி, அப்போ எனக்கு கீழே வந்து வராங்க, மேலே சாமி இருக்காரான்னு கேட்குறாங்க. அந்த சாமி இருக்காரான்னு கேட்டுட்டு அவங்க உள்ளே வராங்க. உள்ளே வரும்போது பார்த்தோன்னா நான் அதை கது தந்துட்டு உக்காடுறேன். நீங்கள் தான் நான் வயசானவங்களாக இருப்பாங்கன்னு நினச்சி வந்தேன் அப்படின்னாங்க. வந்து உக்காஞ்ச உடனே நீங்கள் மாற்று மதத்தில் பிறந்தவங்க, இந்த மாதிரி வந்து இந்துவில் இருக்கவங்களை கல்யாணம் பண்ணிக்கிங்க, உங்களுக்கு 2 குழந்தை இருக்குது, இந்த படிப்பு நிலையில் இருக்காங்க, இந்த குடும்பத்தில் எத்தனை வருஷமாக பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு எலுமிச்சை பயம் கொடுத்தேன். இன்றைக்கி அந்த அம்மா சொல்லி ஒரு கிறிஸ்டினாக பிறந்தாலும் அவங்க சொல்லி பார்த்தோன்னா இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா இங்கே எப்படியும் 25-30 பேர் வந்திருப்பாங்க. அவங்களே அம்பாளுக்கு சூளை வாங்கி வச்சுருக்காங்க, இங்கே அம்பாளுக்கான புடவை வாங்கி வச்சுருக்காங்க, வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து சீர்வாசம் செஞ்சுட்டு போகிறாங்க. அது மாதிரி வந்து பார்த்தோன்னா அது நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா அங்கே கோவில் நினச்சி வந்தேன், இது ஒரு ரூமுக்குள்ளே இருக்குது. அதே மாதிரி பார்த்தோன்னா நல்ல குருஜி அப்படின்னும் போது வயசானவங்களாக இருப்பாங்கன்னு நினச்சி வந்தேன், ஆனால் அவங்களுக்கு சின்ன வயசாக இருக்கேன்ற மாதிரிலாம் யோசிப்பாங்க. நம்ம சொல்லக்கூடிய பலனும் செய்யக்கூடிய பூஜை முறைகளும் சொல்லக்கூடிய மந்திரத்தோடைய உச்சரிப்பை வைக்கும் போது அவங்களுக்கு ஒரு அளவுக்கு நம்பிக்கை வந்துடும். அதேமாதிரி எங்கள் அம்பாள்கிட்ட வச்சு இருக்கக்கூடிய விபூதியை வாங்கி அவங்களுக்கு நெத்தியில் வச்சுட்டு போனாவே எப்பேற்பட்ட கஷ்டம் இருந்தாலும் விளைகிறதுனால தான் நம்பிக்கையோடு வராங்க. இப்போ சில மாற்று மதத்தினர் வந்து இந்த சில விஷயங்களை வந்து சோதிக்கிறதுக்குன்னே வருவாங்க. அந்த மாதிரி இங்கே யாரும் வந்திருக்காங்களா, இங்கே என்ன தான் இருக்குன்னு பார்ப்போம் அந்த மாதிரி? அதாவது பார்த்தோன்னா நிறைய இடத்துல பார்த்தோன்னா இறந்தவங்களோட ஜாதகத்தை கொண்டு போய் கேட்கறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லாதவங்களுடைய டீட்டெயில்ஸ் எதுவுமே கேட்குறது, ஒரு அனிமல்ஸோடைய ஜாதகத்தை எதுவுமே இவங்க செல்வாக்கில் எப்படி இருப்பாங்க, எப்போ கல்யாணம் ஆகுன்ற மாதிரி கேட்குறது, இது மாதிரிலாம் நிறைய சாமியை கிட்ட செக் பண்ணியெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஆனால் இறைவனோட அருளால் கடவுள் நான் வழிபாடக்கூடியது பக்தி சிரத்தினால, அதாவது உண்மையான ஒரு ஜோதியிடம் இருந்தாலோ இல்லை உண்மையான ஒரு ஆன்மீக சக்தி இருந்தாலும் அந்த இடத்துல வந்து துர்மார்க்க சக்திகளை கொண்டு வர முடியாது. இப்போ சமயத்தில் கூட ஒரு முந்தின நாள் வந்து பார்த்தா ஒரு சேட்டு வந்தார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வாக்கு சொல்லிச்சு, அவருக்கு மட்டும் வாக்கு சொல்ல. அவர் என்னன்னா சுவாமியோட வாக்கில் என்னென்னா அவங்க என்னை சோதிக்க வந்திருக்காங்கன்னு இங்கே உத்தரவு வந்துச்சு. நம்ம ஏன்னா ஜாதகத்தை பார்த்து சொன்னாலோ அல்லது பார்த்தோன்னா சும்மா வசனங்களை பார்த்துருந்தாலும் அது கரெக்டாக வராது. இங்கே தெய்வத்தை வச்சு பார்க்குறதுனால வரக்கூடிய நபர் எதுக்காக வந்திருக்காங்க, அது நிஜமாக வந்துருக்காங்களா பொய்யா வந்துருக்காங்களா, பொய்யா வந்தால் அவங்களுக்கு பார்க்காதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க வச்சு தட்சிணை எடுத்து கையில் கொடுத்து அனுப்பிச்சிடுன்னு சொல்லுவோம். அதனால் இங்கே நம்பிக்கையோடு பார்த்துட்டு இருக்கோம். நம்பியவர்களுக்கு நடராஜா, நம்பாதவர்களுக்கு யமராஜான்னு சொல்லுவாங்க. நம்பிக்கை உள்ளவங்க நம்பிக்கையாக முழு பக்தி சிரத்தையோட வழிபாடு பண்ணவங்க மட்டும் வரட்டும். தேவையில்லாமல் கேள்விக்கோ தேவையில்லாத விமர்சனங்களுக்கோ, அதாவது மாற்றான் மனைவி வேணும், இல்லை நான் வந்து எனக்கு சமீபத்தில் ஒரு சேனலில் பேசியிருந்தேன், அதை பார்த்துட்டு ஒருத்தர் கால் பண்ணுறார், எனக்கு 60 வயசாகுது, நான் ஒரு ஹோட்டலில் வந்து சப்ளை பண்ணுறேன், அதை பார்க்குற அம்மா வந்து எனக்கு வசியமாகணும்னு கேட்குறாரு. அப்போ பார்க்குறவங்களாம் வசியமாகறதுக்கோ சினிமா ஆக்டருங்களோ இல்லை வந்து பார்க்குறவங்களோ வசியமாகிற மாதிரியெல்லாம் இந்த காலத்தில் அதுக்கான மந்திரங்களோ அதுக்கான பூஜை முறைகளோ இல்லை. அதை பண்ணித்தரன்னு ஒரு சிலர் ஏமாற்றலாம், அது நிஜமான விஷயம் கிடையாது. உரிமையான விஷயங்கள் உண்மையாக 5 வருஷம் 10 வருஷம் காத லவ் பண்ணேன், அந்த பொண்ணு பிரிஞ்சிச்சுன்னா அப்படி சேர்க்கணுன்னா வாங்க, இல்லை கணவன் மனைவி பிரிஞ்சிருக்காங்க சேர்க்கணுன்னா வாங்க, இல்லை தாயும் மகனும் பிரிஞ்சிருக்காங்கன்னா சேர்க்கலாம், சகோதரன் சகோதரி பிரிஞ்சிருக்காங்கன்னா சேர்க்கலாம். யார் ஒருவருமே, அதாவது மாந்திரிகம் என்பது இருமுனை உள்ள கத்தின்னு சொல்லுவாங்க. ஒரு முனையால் குத்துறோம் அப்படின்னா மறுமுனை நம்ம கையில் குத்திக்கும். அப்போ வந்து பார்த்தோன்னா மாந்திரிகத்தை வந்து பார்த்தோன்னா மிக மிக பாதுகாப்பாகவும் முழுமையான கவனத்துடன் செயல்படுத்தால் தான் அந்த மாந்திரிகம் வந்து நம்ம செயல்படும். அதனால் பார்த்தோன்னா மாந்திரிகம் இருக்குன்றதுக்காக ஒரு சிலர்லாம் பார்த்தோன்னா நான் ஒரு இடத்துல வேலை செய்கிறேன், அவர் கம்பெனியை என் மேலே எழுதி தரணும்லாம் கேட்பாங்க. இது மாதிரி விதண்டமான கேள்விகள்லாம் நம்ம செய்கிறது கிடையாது. முழுக்க முழுக்க ஆத்மாத்மாவும் இறை நம்பிக்கையுடனும் பக்தி சிரத்தையுடன் யார் வராங்களோ அவங்களுடைய காரியத்தை 8 நாள்லேருந்து 48 நாளில் சவால் விட்டு ஜெயிச்சு தருவேன், ஒன்றும் சந்தேகம் இல்லை.